வரைக்கும் ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடக்கூடிய தொகுதியில் கூட சென்று சீமான் பேசவில்லை. ஏனென்றால் அழித்தது காங்கிரஸ், அதனை தமிழ் மண்ணில் அழிப்போம் என்று பிரச்சாரம் செய்தார். ஆனால் போகிற ஈழத்தில் 1.25 லட்சம் தமிழர்களை கொல்லும் போது தமிழ்நாட்டில் என்ன நடந்தது? அப்போ தமிழர் துணிச்சலாட்டு ஈழத்தை ஆதரிச்சாதான் அங்கு ஒரு அரசு அமையும், இல்லைன்னா ஈழம் அமையாது. உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை இங்கே பதிவு செய்கிறேன். அறிவு வாய்ந்த இனம் என்பதை உலகத்துக்கெல்லாம் புரிய வைத்த எங்கள் தேசிய தலைவர் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு காஞ்சிபுரத்தில் நடந்த கூட்டத்திலேயே வழங்க வேண்டிய தொகை இது, அங்கு வழங்க முடியவில்லை. இந்த தொகையை ஏற்பாடு செய்து கொடுத்த கவிஞர் மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது என்று உணர்ந்து பெருமகன் ஐயா முகமது அலி ஜின்னா அவர்கள் பாகிஸ்தானை தனி நாடாக பிரித்து கேட்டது போல எனது மொழி வேறு, எனது பண்பாடு, எனது வாழ்வியல் மரபு வேறு, எனது நிலப்பரப்பு வேறு, எனது கலை இலக்கியம் கலாச்சாரம் எல்லாம் வேறு, இவர்களோடு இணைந்து வாழ முடியாது என்று முகமது அலி ஜின்னாவுக்கு ஏற்பட்ட சிந்தனை போல இந்த நிலத்தில் ஒரு அண்ணாவுக்கு ஏற்பட்டால் அன்னைக்கு தனி தமிழ்நாடு தனி நாடாக தமிழர் நாடாக மலர்ந்திருக்கும். எப்படி ஐயா முகமது அலி ஜின்னா அவர்கள் கேட்டார்களோ, இந்தியாவிற்குள் இனி நாங்கள் வாழ முடியாது, எங்களை சுதந்திர பாகிஸ்தானாக பிரித்து விடுங்கள் என்று கேட்டது போல இங்கு ஒரு பெருமகன் இருந்து கேட்டிருந்தால் வெள்ளையன் அதையும் பிரித்து கொடுத்து விட்டு சென்றிருப்பார். கேட்க முடியாமல் கேட்க இல்லாமல் போனதற்கான காரணம் அன்றிலிருந்து இன்று வரை இந்த இனத்திற்கென்று ஒரு தலைவன் இந்த இனத்தில் தோன்றாததால் தான் உரிமை உறங்கி போனது. என் அன்பு மக்களே, இதிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள், அன்னை மொழியில், தாய் மொழியில், சொந்த மொழியில் வழக்காட கூத்த வரலாற்று பெருமை மிக்க தமிழ், தேசிய இனத்தின் மொழி தாய்மொழி தமிழ், அது அடிமையாக கிடக்கிறது. பேச்சு மொழியாக இல்லை, வழக்கு மொழியாக இல்லை, வழிபாட்டு மொழியாக இல்லை, பண்பாட்டு மொழியாக இல்லை என்கிறது ஆய்வு. அதே ஆய்வு சொல்கிறது தமிழ் தோன்றிய 50,000 ஆண்டுகள் ஆகிறது என்று சொல்றார். ஆங்கிலம் என் அன்பு மக்களே, இயேசு கிறிஸ்து பிறந்து 500 ஆண்டுகளுக்கு பிறகு உருவான மொழி. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னே தமிழனின் தொன்மை இலக்கண நூல் இருக்கிறது என்றால், ஒரு நூல் இலக்கிய இலக்கணம் காண்கிறது என்றால் அது எவ்வளவு ஆழமான தொன்மையான மொழியாக இருந்திருக்கும் என்பதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். அப்படிப்பட்ட எனது மொழி அடிமைப்பட்டு கிடக்கிறது. சான்சிராணி லக்ஷ்மிபாயின் வீரத்தை படிக்கிற என் பிள்ளைகள், எனது பாட்டியார் உலகத்தில் ஆண்களுக்கு இரையாக வாழேந்தி புரட்சி செய்த புரட்சிக்காரி என் அப்பத்தா வேதநாச்சியாரின் வீரத்தை இந்த நிலத்திலே மானத்தமிழ் பிள்ளைகள் படிக்க முடியவில்லை. காரணம் என்ன? வரலாற்றில் பாடம் இல்லை. பாலகங்காதர கலகளை படித்த என் இனம் எனது பாட்டன் வாவு சிதம்பரனாரை படிக்க முடியவில்லை. திப்பு சுல்தானை படிக்கிற நாங்கள் என் முப்பாட்டன், பெருமைக்குரிய என் முப்பாட்டன் தீரன் சின்னமலையை பற்றி படிக்க முடியவில்லை. காரணம், தீர்மானிப்பவன் இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் என்பதால் என் அன்பு மக்களே, இந்த நிலை ஒரு அடிமை தேசிய இனத்தின் மக்களாக நாங்கள் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டு நிற்கிறோம். எல்லா உரிமைகளையும் இழந்து, உடைமைகளையும் இழந்து, உயிரையும் இழக்கிற இழிவான நிலையில் எனது இனம் கண்முன்னே நின்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே எனது தம்பிகள் எனக்கு முன்பு உரை நிகழ்த்தியவர்கள் எல்லாம் பேசினார்கள். தமிழ் எங்கேயாவது இருக்கிறதா? தமிழர் நாக்கில் தமிழ் வாழ்கிறதா? நாக்கில் வாழாத தமிழ் நாட்டில் எப்படி வாழும் என்ற கேள்வி, எந்த சிந்தனை எந்த தமிழன் சிந்தனையிலாவது இருக்கிறதா?